ரூபி எமரல்ட் ஸ்டோன் பதிச்சு ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய ஜிமிக்கி இயரிங்ஸ், குட்டி குட்டி ஸ்டட் கலெக்ஷன்ஸ் அண்ட் முகப்பு அண்ட் பார்த்திங்கன்னா குட்டியான நவரத்ன கல்லில் வரக்கூடிய டபுள் முகப்பு, சின்னதாக வரக்கூடிய பெண்ணின் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சின்ன சின்ன ரூபி எமரல்ட் இயரிங்ஸ்லேருந்து நல்ல பெரிய சைஸ் டான்சிங் டால் ஜும்காஸ்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரம் பூத்தி ஸ்வர்ணமஹால் குரோம்பேட் ஷோரூமில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்துடைய கிராம் வெயிட்டும் நான் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய்ட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய ஸ்டோன்ஸோ இல்லை பெரிய பெரிய கெம்ஸோ இருக்கிற மாதிரி நல்ல பார்வையாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதாவது டிசைன் உங்களுக்கு சைஸ் ஆஃப் த இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஸ்டோனோட லுக் ரொம்ப அழகாக இருக்குது. ப்ரீஷியஸ் ஸ்டோன் அப்படின்றதுனால நம்ம வியர் பண்ணும்போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவும் யூனிக்காகவும் காட்டக்கூடிய டிசைன்ஸ் இதெல்லாமே. சின்ன இப்போ இந்த நகாஸ் மகாலட்சுமி வித் அந்த ஸ்டோன், இல்லை இந்த மாதிரி ஃபேன்சி டிசைன், இந்த மாதிரி பச்சை கலரில் வரக்கூடிய குட்டி ஸ்டட் டிசைன், இந்த மாதிரி ரூபி ஸ்டோன்ஸு இதெல்லாமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப யூனிக்காக இருக்கும். டெய்லி வேர் பண்ணும்போது கூட ரொம்ப அழகாக தெரியும். நிறைய நம்ம சுடிதார்லாம் வியர் பண்ணுறோம், குர்த்திஸ் வியர் பண்ணுறோனாலும் எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும். சாரீஸ்க்கும் ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும். அதுலேயே இந்த எமரல்ட் இயரிங்ஸ் இருக்குல்லையே மகாலட்சுமி வச்சது, மல்டி கலரு, இதெல்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்தது ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு. இதே மாதிரி ஹெவி வெயிட்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணியும் காட்டுறேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த செக்ஷன் வந்து நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இந்த மாதிரி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் செக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க காமிச்சிருவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு லைட் வெயிட்டில் என்ன கிராம் வெயிட்டில் நீங்கள் வந்து இயரிங்ஸ் பார்க்கணுமோ அந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிப்பாங்க நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா. அதே மாதிரி ஹாரமும் நெக்லஸ்க்கு உங்களுக்கு இதில் நியூ அரைவல்ஸ் அவைலபிள் இருக்குது. ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ நல்லா இருந்தது. பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த இயரிங் இந்த 10 கிராம்ஸ் 12 கிராம்ஸில் வரக்கூடியது 13 கிராம்ஸ் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 13, 14, 15 வருது இந்த இயரிங்ஸு. இதில் 25ன்றது பார்த்திங்கன்னா 1-2 இயரிங் தான். மோஸ்ட்லி அந்த ஃபஸ்ட்டு சாந்த் பாளையத்தில் அதுதான் 25. மற்ற இதெல்லாமே வந்து உங்களுக்கு 10, 12 இந்த 13 கிராமுக்குள்ளேயே நல்ல அழகான வெரைட்டியே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ரீசனபிளான சைஸஸும் வரும். இந்த கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. லாங் லென்த்தியாக வரக்கூடிய ஜிம்கி நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு ரொம்ப அழகாக பேரப் ஆகும், ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதிலே வந்து ப்ளூ சஃபேர் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் எமரல்ட் பீட்ஸ் வச்சு வர மாதிரி, இந்த ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு வர மாதிரி, சிலது வந்து போல்கி ஸ்டோன் இருக்கிற மாதிரியும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுலேயே இந்த பேட்டர்ன் பாருங்கள், நகாஸில் டான்சிங் டால் வித் ரூபி ஸ்டோன். இது வந்து பீகாக்கில் ரூபி ஸ்டோன். இது டான்சிங் டால் இன்னொரு வெரைட்டி. இது ப்ளூ சஃபேர் ஸ்டோன் வருது. இது எல்லாமே 10 to 20 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். நிறைய ரூபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பைபேக் பாலிசி இருக்குது. நாளைக்கு நீங்கள் என்றைக்காவது ஃப்யூச்சரில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அபவுட் 75% வரைக்கும் கூட உங்களுக்கு அந்த ஸ்டோன் வேல்யூ வந்து உங்களுக்கு பைபேக்காக வந்து கிடைக்கும். பட் மோஸ்ட்லி எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி இல்லை பர்டிகுலராக ஸ்டோன் வச்ச ஜுவல்லரி, அதுலேயும் பர்டிகுலராக இந்த மாதிரி ரூபி ஸ்டோன்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது நம்மளுக்கு என்றைக்குமே வந்து அந்த மாதிரி ஸ்டோன் ஜுவல்லரிஸு பர்டிகுலர் இந்த ப்ரீஷியஸ் ஸ்டோன் ஜுவல்லரிஸ்லாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அந்தளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்காது. ஸோ நம்ம பிளெயின் கோல்டு வாங்குகிறோம், அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னா உங்களுக்கு 100% ப்ராஃபிட் இருக்கும். பட் உங்களுக்கு டைமண்டோ ப்ரீஷியஸோ அப்படின்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. அதுதான் வந்து நான் என்னோடய சஜஷன். இது எல்லாமே 15 கிராம்ஸ் வரும். இதில் அந்த கெம்பு ரொம்ப பார்வையாக தெரிஞ்சுது. இது அது ஒரு மாதிரி ஒரு சிம்பிளான மாடல் அப்படின்னாலும் நல்ல பார்வையாக ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் வியர் பண்ணும்போது நிறைய மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ரூபி ரெட்டு, நல்ல ரூபி பிங்க்கு, ரூபிலே வந்து உங்களுக்கு அந்த ரூபி ரெட்டு, ரூபி பிங்க் 2 கலர் வெரைட்டி இருக்கும். அதெல்லாம் வியர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பெரிய க்ரீன் ஸ்டோன் வித் ஹேங்கிங்கு, இதெல்லாம் பியூட்டிஃபுல்லான டிசைன். இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 10, 12 இருக்குது. சிலது தான் 15. மோஸ்ட்லி இன்ஃபேக்ட் அதை விட கம்மி கிராம்ஸ்லேயும் இருக்குது. விக்டோரியன் ஃபினிஷிங்லேயும் ஸ்டார்ட் டிசைன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி
ரிங்ஸ் கலெக்ஷன்ஸு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸில் வந்து லைட் வெயிட்டில் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கள் ஷோரூம் விசிட் பண்ணணும். ஏன்னா இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வைடான ஒரு ரூபி ஸ்டோன், எமரல்ட் ஸ்டோன் பதிச்சு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்த்தேன். நல்லா கொஞ்சம் வைடாக இருந்தது. ஒரு 4-5 ட்ரே வச்சுருந்தாங்க. நல்ல வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. மெயினாக லைட் வெயிட் கான்செப்டில் நிறைய வச்சுருந்தாங்க. அதாவது 1லேருந்து 3 கிராமுக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த டிசைன்ஸ்லாம் பார்க்கலாம். நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் ஷுவராக வந்து நான் உங்களுக்கு தனித்தனியாக சில டிசைன்ஸ் நான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் ஸ்டோன், ஒரு 5 ஸ்டோனு, ஃப்ளவர் ஸ்டோனு, இல்லை ஃப்ளவர் மாதிரி இருக்கிற 3 ஸ்டோனு, சிங்கிள் ஸ்டோன்லேயே சைடில் ஃபுல்லாக டிசைன் வர மாதிரி நிறைய வெரைட்டியில் இருக்குது. அண்டு இப்போது ஒரு ப்ரைடல் இயரிங்ஸ் இது வந்து நியூ அரைவல். இதெல்லாமே இதில் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய ஜிம்காக இருக்கும். இதில் நான் வந்து 45ன்னு போட்டிருப்பேன். 12 to 45 மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் 45 கிராம்ஸ் அப்படின்றது 2 மாடல் தான். அதுலேயும் ஒன்று 40, 45 அந்த மாதிரி. மற்றது எல்லாமே உங்களுக்கு 12, 13 அந்த மாதிரி தான் வரும். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 4 கிராம் தான் இந்த டிசைன். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வெயிட்டும் தெரியணுன்றதுக்காக தான் மேக்ஸிமம் வெயிட் கொடுத்துருக்கோம். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு 45லாம் கிடையாது. அதில் ஒரே ஒரு ஜிம்கி மட்டும் தான் உங்களுக்கு 40 அந்த மாதிரி வரும் ஹெவி. இதெல்லாம் வந்து ப்ரீஷியஸ் முகப்பு. ஆக்சுவலி ப்ரீஷியஸ் முகப்பு நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ. நார்மலாக நம்ம டைமண்ட் முகப்பு, கோல்டில் வந்து முகப்பு பார்ப்போம். பட் ப்ரீஷியஸ் முகப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது அட்ராக்டிவாக. இது எல்லாமே கொஞ்சம் க்ளோஸ்டு செட்டிங் தான். அதில் நகாஸில் மகாலட்சுமி அண்ட் எமரல்ட் ஸ்டோன் இருக்கிற மாதிரி. இது ரூபி அண்ட் எமரல்டில் லைக் உங்களுக்கு ஒரு ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி ஃப்ளவர் டிசைன். 3லேருந்து 5, 4, 5 இல்லைன்னா ஏதாவது ஒன்று வந்து 6 இந்த கிராம் வெயிட்டுக்குள்ளேயே அழகான ப்ரீஷியஸ் முகப்பு அவைலபிள் இருக்குது. இதுவுமே உங்களுக்கு வந்து பைபேக் இருக்கும். நவரத்னம் பதிச்ச பெண்டன்ட் டிசைன். ஈவன் இந்த மாதிரி பெண்டன்ட் டிசைன் பார்த்த உடனே அவங்கக்கிட்ட இதே மாதிரி நவரத்னம் பதிச்சு வரக்கூடிய முகப்பு இருக்கான்னு கேட்டிருந்தேன். எஸ், அந்த முகப்பு காமிக்கிறேன் அப்படின்னாங்க. இது வந்து உங்களுக்கு முகப்பு தான். லைக் இது ஃபுல் ரூபி அண்ட் இது பார்த்திங்கன்னா எமரல்ட். இதில் எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதேமாதிரி இந்த ரூபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இப்போது நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிளெயின் கோல்டு செயின் வச்சுருக்கீங்க, முகப்பு வந்து வாங்கணும், அதுலேயும் ப்ரீஷியஸில் வாங்கணும் அப்படின்னா இவங்ககிட்ட நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு அழகாக வந்து அதை ரெடி பண்ணி முகப்போட அட்டாச் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் எமரல்ட், ஃபுல் எமரல்ட்டும் இருக்குது, ஃபுல் ரூபியும் இருக்குது. கடைசியில் இருக்க 2மே பென்னன்ட்டு தான். அதில் நான் உங்களுக்கு முகப்பு காட்டுறேன். இதுவுமே அகைன் நியூ அரைவல் கலெக்ஷன். இதுவுமே உங்களுக்கு ஒரு 3லேருந்து 6 கிராமுக்குள்ளே வந்துடும். அந்த டேக்லேயே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா பார்க்கலாம். இதில் வந்து ட்ரிபிள் முகப்பு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது. நவரத்னம் பதிச்சு வரக்கூடிய அந்த ட்ரிபிள் முகப்பு. டபுள் முகப்பும் இருக்குது. அதாவது லைக் நான் சொல்லி டபுள் முகப்புன்னு சொல்கிறது டபுள் ஃப்ளவர் வச்சு வரக்கூடிய முகப்பு. இந்த மாதிரி ஃபுல்லாக நவரத்னம். அதில் வந்து உங்களுக்கு லைக் லூபி, முத்து, பவளம் என்னெல்லாம் வருமோ அந்த நவரத்னத்தில் அந்த அத்தனையும் இதில் இருக்கும். இதில் வந்து 3 ஃப்ளவர் டிசைனில் வரக்கூடிய முகப்பு. இது நம்ம தாலி செயினில் தான் போடணும்னு இல்லை. இப்போ ஏதாவது ஒரு குட்டி சின்னதாக பிளெயின் செயின்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சில பேர் இதை அட்டாச் பண்ணி போட்டுக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.